குட் மார்னிங், வெல்கம் பேக் டு மை சேனல். சரி, இன்றைக்கி வந்து நம்ம ஸ்போக்கன் அரபிக் கிளாஸில் ஒரு வித்தியாசமான ஒரு டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? என்னென்னா ஒரு ஜாப் இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணுறது. அப்போ இன்றைக்கி அது சம்மந்தப்பட்ட ஒரு கொஞ்சம் காமன் கொஸ்டின் ஆன்சர்ஸ் அது நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஜாப் இன்டர்வியூ அதுக்கு என்ன அரபிக்குன்னா முக்காபிலா ஆமல். சரியா? முக்காபிலா ஆமல். ஓகே, முக்காபிலா ஆமல்னு சொன்னால் ஜாப் இன்டர்வியூ. ஓகே, சரி. ஃபஸ்ட்டு வந்து நம்ம போனோடனே என்ன சொல்கிறோம்னா அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்கிறோம், ஆலைக்கும் சலாம்னு சொல்கிறாங்க. அடுத்தால அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உட்காருங்க, ப்ளீஸ் டேக் யுவர் சீட்னு சொல்லுவாங்க. சரியா? ப்ளீஸ் டேக் யுவர் சீட், மின் ஃபத்லக் தஃபதல். சரியா? மின் ஃபத்லக் தஃபதல், மின் ஃபத்லக் தஃபதல்னு சொன்னால் மின் ஃபத்லக் ப்ளீஸ், தஃபதல் டேக் யுவர் சீட். சரியா? அப்போ ப்ளீஸ் டேக் யுவர் சீட், தயவுசெய்து உட்காருங்க, ப்ளீஸ் பைட்டியே. சரியா? இது வந்து அவங்க சொல்லுவாங்க. சரியா? மின் ஃபத்லக் தஃபதல். சரியா? ப்ளீஸ் டேக் யுவர் சீட். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, அவங்க ஒருவேளை அங்கே உள்ள சிட்டிசனாக இருந்தாங்க, அந்த இன்டர்வியூ எடுக்கிற ஆள் வந்து அங்கே உள்ள அரபியாக இருந்தாங்கன்னா அடுத்த கொஸ்டின் என்ன கேட்பாங்க தெரியுமா? உங்களுக்கு அரபி தெரியுமான்னு கேட்பாங்க. நிச்சயமாக அவங்க அதான் முதல்ல கேட்பாங்க. ஏன்னா ஒருவேளை நம்ம அரபிக் தெரியும்னு சொன்னால் அரபிக்லேயே ஆன்சர் கொஸ்டின் பண்ணுவாங்க. சரியா? எல்லா கொஸ்டினும் அரபிக்லேயே கேட்பாங்க. அதுக்காக தான் அவங்க முதல்ல கேட்குறது அரபி தெரியுமான்னு. ஒருவேளை நம்ம தெரியாதுன்னு சொன்னால் ஒருவேளை அவங்க இங்கிலீஷ் ஹிந்தி இதில் கேட்பாங்களா இருக்கலாம். ஏன்னா அங்கேயும் இப்போ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஹிந்தி இங்கிலீஷ் எல்லாருக்குமே தெரியுது. சரியா? இருந்தாலும் ஃபஸ்ட்டில் நிச்சயமாக கேட்பாங்க, உங்களுக்கு அரபி தெரியுமா? டு யூ நோ அரபிக், ஆப் அரபி ஜான்தா கியா? உங்களுக்கு அரபி தெரியுமா? டு யூ நோ அரபிக், ஆப் அரபி ஜான்தா கியா? இது எப்படி கேட்பாங்க? ஹல் தாரஃப் லுகா அரபி, ஹல் தாரஃப் லுகா அரபி, ஹல் தாரஃப் டு யூ நோ லுகா அரபி அரபிக். அப்போ சேல் நோ டு யூ நோ அரபிக், ஆப் அரபி ஜான்தா கியா? உங்களுக்கு அரபி தெரியுமா? கரெக்டாக வருது. சரியா? ஓகே, ஒருவேளை நம்ம இப்போ சொல்கிறோம் ஆமாம் எனக்கு அரபி தெரியும்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி நம்ம சொல்கிறோம்? ஆமாம் எனக்கு அரபி தெரியும், அரபிக் தெரியும். எஸ் ஐ நோ அரபிக், எஸ் ஐ நோ அரபிக். हाँ मैं अरबी जानता हूँ, हाँ मैं अरबी जानता हूँ. எஸ் ஐ நோ அரபிக். ஆமாம் எனக்கு அரபி தெரியும். நாம் அன ஆரஃப் அரபி, நாம் அன ஆரஃப் அரபி. நாம் எஸ் அன ஆரஃப் ஐ நோ அரபி அரபிக். அப்போ சேர்த்துக்கும்போது நாம் அன ஆரஃப் அரபின்னு சொன்னால் எஸ் ஐ நோ அரபிக். ஓகே, சரி. அடுத்தால அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். இது எல்லா காமனாக இந்த இடத்துல என்ன இன்டர்வியூ எங்கே இன்டர்வியூ இருந்தாலும் இது காமன் கொஸ்டின். சரியா? காமன் இதாக வந்து எல்லோரும் கட்டாயம் கேட்பாங்க. டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், ஆப்கே பாரி மே பத்தாயே. உங்களை பற்றி சொல்லுங்கள். உங்களை பற்றி சொல்லுங்கன்னா என்னென்னா நம்மளை பற்றி உள்ள சில டீட்டெயில் அவங்க கேட்குறாங்க. சரியா? உங்களை பற்றி சொல்லுங்கள். டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், ஆப்கே பாரி மே பத்தாயே. இதுக்கு என்ன அரபிக்? குல்லி அன் நஃப்சிக், குல்லி அன் நஃப்சிக். குல்லி டெல் மீ அன் அபவுட் நஃப்சிக் யுவர் செல்ஃப். இல்லைனா கப்பர்னி அன் நஃப்சிக்னு கூட சொல்லலாம், தப்பு இல்லை. கப்பர்னி அன் நஃப்சிக்னு கூட சொல்லலாம். சரியா? அப்போ டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், ஆப்கே பாரி மே பத்தாயே. உங்களை பற்றி சொல்லுங்கள். குல்லி அன் நஃப்சிக் இல்லைனா கப்பர்னி அன் நஃப்சிக். ஓகே, அப்போ நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறோம் நம்மளை பற்றி. ஃபஸ்ட்டு வந்து நம்ம நேமை சொல்கிறோம், நம்ம பேரை சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்னா நம்ம பேரை சொல்லி இப்போ அதான் நான் ஷியாம்னு சொல்கிறோம். சரியா? நான் ஷியாம், ஐ எம் ஷியாம், ஐ எம் ஷியாம், மே ஷியாம் ஹூ, நான் ஷியாம். இது எப்படி அரபிக்கில் சொல்கிறது? அனன்னு சொல்லி நம்ம நேமை சொல்கிறீங்க, அவ்வளோதான், சிம்பிள். சரியா? அன ஷியாம், அன ஷியாம். சரியா? ஓகே, அன ஷியாம், நான் ஷியாம், மே ஷியாம் ஹூ. ஓகே, சரி. அடுத்தால என்ன சொல்கிறோம்? நான் இந்தியன்னு சொல்லணும். சரியா? நான் இந்தியா, ஐ எம் ஃப்ரம் இந்தியா, ஐ எம் ஃப்ரம் இந்தியா, மே இந்தியா சே ஹூ, மே இந்தியா சே ஹூ, ஐ எம் ஃப்ரம் இந்தியா, நான் இந்தியன். அது எப்படி அரபிக்கில் சொல்கிறது? அன மின் அல் ஹிந்த், அனா மின்னல் ஹிந்த். சரியா? அனா மின்னல் ஹிந்த்னா அனா மின்னல் ஹிந்த்னா ஃப்ரம் இந்தியா. அப்போ சேர்த்து வந்து ஐ எம் ஃப்ரம் இந்தியா. சரியா? சரி. அடுத்தால ஒரு டீட்டெயில் நம்மளை பற்றி சொல்கிறோம். என்னென்னா நம்ம படித்தது எங்கே, நம்ம படிப்பை முடித்தோன்னு சொல்கிறோம். சரியா? அது எப்படி சொல்கிற மாதிரி ஐ கம்ப்ளீட் மை ஸ்டடீஸ் இன் மும்பை. நான் மும்பையில் என்னுடைய படிப்பை முடித்தேன்னு சொல்கிறேன். சரியா? நான் மும்பையில் என்னுடைய படிப்பை முடித்தேன். ஐ கம்ப்ளீட் மை ஸ்டடீஸ் இன் மும்பை. मैं मुंबई में अपना पढ़ाई पूरा किया, मैं मुंबई में अपना पढ़ाई पूरा किया. ஐ கம்ப்ளீட் மை ஸ்டடீஸ் இன் மும்பை. நான் மும்பையில் என்னுடைய படிப்பை முடித்தேன். இதுக்கு என்ன அரபி? ஆனா கலஸ்து தரஸ்தி ஃபி மும்பை, ஆனா கலஸ்து தரஸ்தி ஃபி மும்பை. சரியா? ஆனா கலஸ்த் ஐ கம்ப்ளீட், தரஸ்தி மை ஸ்டடீஸ், ஃபி இன் மும்பை, மும்பை. அப்போ சேல் ஜம்பு ஆனா கலஸ்து தரஸ்தி ஃபி மும்பைன்னு சொன்னால் ஐ கம்ப்ளீட் மை ஸ்டடீஸ் இன் மும்பை, மே மும்பை மே அப்னா படாய் பூரா கியா. நான் மும்பையில் என்னுடைய படிப்பை முடித்தேன். சரியா? ஓகே, சரி. இவ்வளோ சொல்லிவிட்டு நம்ம இவ்வளோ சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. சரியா? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, அங்கே வந்து நம்மளை இன்டர்வியூ எடுக்கும்போது
ஒருபோதும் பொய் மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க. நமக்கு எப்படியா இந்த ஜாப் கிடைக்கணுங்கிறக்கா ஏதாவது பொய் சொல்லாதீங்க, உண்மையை மட்டும் சொல்லுங்கள். சரியா? ஏன்னா நம்ம பொய் சொல்லியிருக்கோம்னு தெரிஞ்சதுன்னா அது பெரிய பிரச்சனையாக மாறும். சரியா? அதனால் அங்கே வந்து பொய் சொல்லாதீங்க, இன்டர்வியூவில் உண்மையை சொல்லுங்கள். சரியா? ஓகே, அடுத்தால பாருங்கள் என்ன கேட்குறாங்கன்னா, நீ இப்போ எங்கே வேலை செய்கிறான்னு சொல்கிறாங்க கேட்குறாங்க. சரியா? நீ இப்போது எங்கே வேலை செய்கிற? சரியா? வேர் டு யூ ஒர்க் நவ்? வேர் டு யூ ஒர்க் நவ்? आप अभी कहाँ काम करता है? आप अभी कहाँ काम करता है? வேர் டு யூ ஒர்க் நவ்? நீ இப்போது எங்கே வேலை செய்கிற? சரியா? இது எப்படி அரபிக்கில் கேட்பாங்க? ஒயின் தஸ்டகல் அல்ஹைன், ஒயின் தஸ்டகல் அல்ஹைன், ஒயின் வேர் தஸ்டகல் யூ ஒர்க் அல்ஹைன் நவ். அப்போ சேர் வேர் டு யூ ஒர்க் நவ்? आप अभी कहाँ काम करता है? நீ இப்போ எங்கே வேலை செய்கிற? ஒயின் தஸ்டகல் அல்ஹைன். கரெக்டாக? அப்போ அதுக்கு ஆன்சர் நம்ம என்ன சொல்கிறோம்னா, நான் இப்போ ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செய்கிறேன்னு சொல்லணும். சரியா? நான் இப்போ ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செய்கிறேன். சரியா? நான் தனியார் கம்பெனியில் வேலை செய்கிறேன்னு சொல்லுங்கள். சரியா? நான் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செய்கிறேன். ஐ एम वर्किंग इन ए प्राइवेट कंपनी. मैं एक प्राइवेट कंपनी में काम करता हूँ. मैं एक प्राइवेट कंपनी में काम करता हूँ. ஐ एम वर्किंग इन ए प्राइवेट कंपनी. நான் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செய்கிறேன். இது எப்படி அரபிக்கில் சொல்கிறது? சரியா? ஆஷ்டகல் ஃபி ஷிர்கா காசா. சரியா? ஆஷ்டகல் ஃபி ஷிர்கா காசா. அஷ்டகல் ஐ எம் ஒர்க்கிங் ஃபி இன் ஷிர்கா, ஷரீக்கான்னு சொல்லுங்கள், ஷரீக்கா கம்பெனி, காசா பிரைவேட். சரியா? அஷ்டகல் ஐ எம் ஒர்க்கிங் ஃபி இன் ஷரீக்கா கம்பெனி காசா பிரைவேட், காசா பிரைவேட். சரியா? அப்போ சேர்த்து முறை ஐ எம் ஒர்க்கிங் இன் ए प्राइवेट कंपनी. मैं एक प्राइवेट कंपनी में काम करता हूँ. நான் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செய்கிறேன். சரியா? சரி, அடுத்தால என்ன கேட்குறாங்கன்னா, இது கட்டாயம், இது நிச்சயமாக அந்த கொஸ்டின் வந்து எல்லா இதுலேயும் காமனாக கேட்பாங்க கட்டாயம். சரியா? உனக்கு இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? உனக்கு இந்த ஃபீல்டில் எக்ஸ்पीरियंस இருக்கா? डू यू हैव एक्सपीरियंस इन दिस फील्ड? डू यू हैव एक्सपीरियंस इन दिस फील्ड? इस फील्ड में आपको एक्सपीरियंस है क्या? इस फील्ड में आपको एक्सपीरियंस है क्या? அது எப்படி அரபிக்கில் கேட்பாங்க? ஹல் அந்த கிப்ரா ஹாதால் மஜால், ஹல் அந்த கிப்ரா ஹாதால் மஜால், ஹல் அந்த டூ யூ ஹேவ் கிப்ரா எக்ஸ்பீரியன்ஸ், ஹாதா திஸ், அல் மஜால் ஃபீல்டு. அப்போ ஹல் அந்த டூ யூ ஹேவ் கிப்ரா எக்ஸ்பீரியன்ஸ், ஹாதா திஸ், அல் மஜால் ஃபீல்டு. சரியா? அப்போ சேரும்போது ஹல் அந்த கிப்ரா ஹாதால் மஜால்னு சொன்னால் டூ யூ எக்ஸ்பீரியன்ஸ் இன் திஸ் ஃபீல்டு, आपको इस फील्ड में एक्सपीरियंस है क्या? இந்த ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? சரி, நம்ம இப்போ ஒருவேளை இதில் எனக்கு இந்த ஃபீல்டு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்கிறோம், அது எப்படி சொல்கிறது? சரியா? ஐ டோன்ட் ஹேவ் எனி எக்ஸ்பீரியன்ஸ், ஐ டோன்ட் ஹேவ் எனி எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லணும். சரியா? நோ ஐ டோன்ட் ஹேவ் எனி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும். சரியா? நோ ஐ டோன்ட் ஹேவ் எனி எக்ஸ்பீரியன்ஸ், நோன்னு சொல்லி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஐ டோன்ட் ஹேவ் எனி எக்ஸ்பீரியன்ஸ். नहीं मुझे कोई एक्सपीरियंस नहीं है, नहीं मुझे कोई एक्सपीरियंस नहीं है, नो आई डोंट हैव எனி எக்ஸ்பீரியன்ஸ், இல்லை எனக்கு எந்த அனுபவமும் இல்லை. இது எப்படி அரபிக்கில் சொல்கிறது? ல மா அந்தி ஐ கிப்ரா, ல கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு மா அந்தி ஐ கிப்ரா, ல நோ மா அந்தி ஐ டோன்ட் ஹேவ் ஐ கிப்ரா எனி எக்ஸ்பீரியன்ஸ். சரியா? அப்போ சேர்த்து சொல்லும்போது நோ ஐ டோன்ட் ஹேவ் எனி எக்ஸ்பீரியன்ஸ், नहीं मुझे कोई एक्सपीरियंस नहीं है, இல்லை எனக்கு எந்த அனுபவமும் இல்லை. கரெக்டாக? ஓகே. சரி, ஒருவேளை ஆமாம் எனக்கு இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. சரியா? ஆமாம் எனக்கு இந்த ஃபீல்டில் நல்ல அனுபவம் இருக்குதுன்னு சொல்கிறோம். சரியா? எஸ் ஐ हैव गुड एक्सपीरियंस इन दिस फील्ड, हाँ मुझे इस फील्ड में अच्छा एक्सपीरियंस है, हाँ मुझे इस फील्ड में अच्छा एक्सपीरियंस है, எஸ் ஐ हैव गुड एक्सपीरियंस इन दिस फील्ड. ஆமாம் எனக்கு இந்த ஃபீல்டில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இது எப்படி சொல்கிறது? நாம் அந்தி கிப்ரா ஜெய்தா ஃபி ஹாதா அல் மேஜால். சரியா? நாம் அந்தி, நாம்னு சொல்லி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அந்தி கிப்ரா ஜெய்தா ஃபி ஹாதா அல் மஜால். நாம் எஸ் அந்தி ஐ ஹாவ் கிப்ரா எக்ஸ்பீரியன்ஸ், ஜெய்தா குட், ஃபி ஹாதா அல் மஜால் இன் திஸ் ஃபீல்டு. சரியா? ஃபி இன் ஹாதா திஸ் அல் மஜால் ஃபீல்டு. அப்போ சேர்த்தும்போது எஸ் ஐ ஹாவ் குட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் திஸ் ஃபீல்டு, हाँ मुझे इस फील्ड में अच्छा एक्सपीरियंस है, ஆமாம் எனக்கு இந்த ஃபீல்டில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சரியா? நாம் அந்தி கிப்ரா ஜெய்தா ஃபி ஹாதால் மஜால். ஓகே. சரி, ஓகே, இன்றைக்கி வந்து இவ்வளோ போதும். இதே கண்டினியூவாக இன்னொரு வீடியோ நம்ம போடலாம். சரியா? அடுத்தால ஒரு வீடியோ முடிச்சுட்டு அடுத்தால இன்னொரு வீடியோ நம்ம இதே கண்டினியூ பண்ணி கொஞ்சம் கொஸ்டின் ஆன்சர் ஜாப் இன்டர்வியூ போடலாம். சரியா? ஓகே. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ், லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சரியா? ஓகே, பாய்.